guys, welcome to Noob Media. நான் உங்க தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம SQL ஓட டே 2 கிளாஸ் பார்க்கலாம். டே 1 கிளாஸ் யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டே 1 கிளாஸ் பாருங்க. அப்பதான் டே 2 கிளாஸ் புரியும். இன்னைக்கோட கிளாஸ்ல டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா query லாங்குவேஜ் அதோட கமாண்ட்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் இதுல டேட்டாபேஸை டிஃபைன் பண்ணிட்டு அண்ட் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் ஆன டேபிள், இண்டெக்ஸ், ஃபங்க்ஷன் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒர்க் பண்றது தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இப்போ பாருங்க, ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றோம், இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றது, அதாவது ஒரு புது காலம் ஆட் பண்றது. இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், இல்லை நான் இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணோம், இல்லை இதுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இந்த காலமே மறுபடியும் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை இந்த என்டையர் டேபிளையே டெலீட் பண்ணுறதுனால டெலீட் பண்ணலாம். இதுதான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணலாம். ட்ராப்பை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ இல்லை அதோடைய காலம் இல்லை ஒரு டேபிளையே கூட ட்ராப் பண்ணலாம். ஆல்டர் யூஸ் பண்ணி ஒரு டேபிளோடைய ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணலாம், இல்லை ஒரு டேபிள் காலம் ஆட் பண்ணலாம், இல்லை காலம் ரிமூவ் பண்ணலாம். ட்ரன்கேட் யூஸ் பண்ணி என்டர் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரிமூவ் பண்ண முடியும். ரீநேம் ஒரு காலமுடைய நேம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு டேபிளோடைய நேம் கூட சேஞ்ச் பண்ணலாம். டேட்டா query லாங்குவேஜ் இதில் செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ இல்லை ஒரு என்டையர் டேபிள் அந்த மாதிரி எது வேணா செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டா அதில் வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இப்போ இதில் 3 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ஒருத்தருடைய டீட்டெயில் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் கமாண்ட் இந்த மாதிரி நிறைய எஃபெக்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். செலக்ட் கமாண்டில் நம்ம கொடுக்குற கன்ஸ்ட்ரெயின்ட் பொறுத்து தான் இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இல்லை இந்த ரோ செலக்ட் பண்ணலாம், இல்லை இந்த ரோ செலக்ட் பண்ணலாம், இந்த காலம் செலக்ட் பண்ணலாம், இல்லை இந்த ரோ செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க இப்போ ப்ராக்டிகல் செஷனுக்குள்ள போகலாம். இதுதான் SQL. இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். இந்த டேபிள் ஏற்கனவே இருக்கு, ஸோ அதனால கிரியேட் பண்ண முடியாது. இருக்கிற டேபிளை இப்போ நம்ம ட்ராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். டேபிள் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கிரியேட் பண்ணலாம். டேபிள் கிரியேட் கமாண்ட். இப்போ அதில் நான் ஏஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். பாருங்க, ஏஜ் ஆட் ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கலாமா? பாருங்க, யூசர் ஐடி, யூசர் நேம், ஏஜ். இப்போ நான் யூசர் நேம் பதிலாக யூசர் நேம்னு சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, யூ நேம்லேருந்து யூசர் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை நான் இப்போ ஏஜை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராப் பண்ணலாம். வாங்க, ஏஜ் ட்ராப் ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கலாமா? பாருங்க, ஏஜ் ட்ராப் ஆயிடுச்சு.
இப்போ DQL. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். பாருங்க வேல்யூஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். இந்த எரரோட ரீசன் என்னன்னா வேர்கேரோட வேல்யூ லென்த் நம்ம 10 தான் கொடுத்துருக்கோம். அதனால இது 10 மேலே அக்செப்ட் பண்ணாது. இப்போ அதையும் சேஞ்ச் பண்ணலாம் இருங்க. இப்போ ஆல்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். பாருங்க இன்சர்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா இதை இன்சர்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா 2 கமாண்ட் ஒரே டைம்ல ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ டேபிள பார்க்கலாமா? இப்போ பாருங்க இதுதான் நம்ம டேபிள்குள்ள இன்சர்ட் பண்ண வேல்யூஸ். இப்போ எனக்கு இந்த யூசர் நேம் மட்டும் தான் வேணும் அப்படின்னா யூசர் நேம் மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது யூசர் ஐடி. இருங்க யூசர் நேம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ யூசர் நேம் மட்டும் செலக்ட் பண்ணலாம். பாருங்க யூசர் நேம் மட்டும். ஹாய் வியூவர்ஸ், டு யூ லைக் அ சேனல். சரி, இப்போ நமக்கு தேவையான ஒரு காலம் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்றேன். பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் செலக்ட் ஆகுது. இப்போ செகண்ட் காலம் செலக்ட் பண்ணலாமா? ஓ, இங்க பாருங்க 2 காலம் ஒரே யூசர் ஐடியோட இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.